இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், தவ காலத்தினுடைய 14ஆம் நாள் சிந்தனையாக குறைவை நிறைவாக்குவார் என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எல்லா மனிதர்களுக்கும் குறைகள் உண்டு. எல்லா மனிதருடைய வாழ்விலும் நிறைகளை தேடிய பயணம் உண்டு. எனவே இந்த வாழ்வு காலத்தில், குறிப்பாக தவ காலத்தில், நாம் நமது குறைவிலிருந்து நிறைகளை நோக்கி பயணிக்க கடமைப்பட்டுள்ளோம். எப்படி பயணிப்பது என்ற சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்கிறது, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். அதாவது கடவுள் கிறிஸ்துவின் வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம் தேவைகளை, இயேசு கிறிஸ்து வழியாக நம் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை வருகின்ற போது, நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். எனவே நமது வாழ்வில் குறையாக, அரைகுறையாக, அல்லது நமது வாழ்வில் நிறைவை அடைய முடியாத நிலையில் இருக்கின்ற எல்லா காரணிகளையும், எல்லா தேவைகளையும், எல்லா குடும்ப சூழல்களையும், எல்லா வகையான சூழல்களையும், சிக்கல்களையும் இந்த நேரத்திலே நாம் இறைவன் திருப்பாதம் எப்படி ஒப்படைப்பது? உண்மையிலேயே இந்த குறைவுகளை நிறைவாக இறைவன் மாற்றுவாரா என்றால் மாற்றுவார். முதலாவதாக அப்பத்தின் குறைவை அவர் நிறைவாக்கினார். 1 அரசர்கள் புத்தகம் 17:16 எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. அந்த சாரிபாத்து கைம்பெண்ணிடம் இருந்த அந்த எண்ணெய் கலயத்தில் எண்ணெய் குறையவே இல்லை, அந்த மாவும் தீரவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு இருந்த குறைவை இறைவர் நிறைவாக்குகிறார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலேயே திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். அங்கு ரசம் குறைவுபட்டது, ரசம் இல்லாமல் போனது. அந்த குடும்பத்திற்கே அவமானம் ஏற்பட்ட போது இந்த தாய் மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அக்குடும்பத்தில் இருக்கின்ற, அந்த குடும்பத்திற்கு இருந்த குறைவை நீக்கி அதை நிறைவாக, நல்லதாக, நல்ல ரசமாக எல்லோருக்கும் வழங்கினார். 3ஆவதாக இஸ்ரேல் நாட்டாருடைய குறைவுகளை எல்லாவற்றையும் இறைவன் மாற்றினார். இணைச்சட்ட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லும், ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். இப்பெரும் பாலைநில வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார். உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை. இஸ்ரேல் மக்களுடைய அந்த 40 ஆண்டு பாலைவன பயணத்திலே இறைவன் அவர்களோடு இருந்து ஒன்றும் அவர்களுக்கு குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கின்ற வண்ணமாக கடவுள் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தார். எனவே மிக அழகாக கூறியது, உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்கிறார். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். எனவே இந்த நாளில் ஞானத்தையும் கேளுங்கள். பிள்ளைகளுக்கு நல்லறிவு, நல்ல ஞானம், நல்ல சிந்தனை வேண்டும் என்று அது குறைவாக இருக்கின்றது என்றால் அதற்காக ஜெபியுங்கள். அதையும் இறைவன் தருவார் என்று நமக்கு வாக்களிக்கிறார். 5ஆவதாக சீடர்களுடைய குறைகளை அவர் நீக்குகிறார். லூக்கா நற்செய்தி 22:35 சொல்கிறது, இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள் ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். ஏனென்றால் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டார். எனவே அன்பு பிள்ளைகளே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் வாழுகின்ற நாம் நமக்கென இருக்கின்ற குறைகளை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இது நிறைவாக மாறினால் நல்லதாக எனக்கும் என் குடும்பத்திற்கு இருக்குமே என்றால் அவற்றிற்காக ஜெபியுங்கள். தவ காலத்தில் அவற்றுக்காக ஒப்புக் கொடுங்கள். அவற்றை இறைவன் பன்மடங்காக நமக்கு மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுபவரே,
இந்த நாளிலே பல்வேறு குறைகளோடு தேவைகளோடு வந்திருக்கின்ற எமக்கு உமது இறை இரக்கத்தாலும் இறை அருளாலும் உமது பாடுகளின் சிலுவையினாலும் நிறைவை தந்துருள்வீராக. ஆமேன்.